நம்மோடு இண்டஸ் பத்திரிகையின் ஆசிரியரும், சைவ சித்தாந்த கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரும், தலைவருமான பார்க்கவன் சோழன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் சிறு உரையாடல். வணக்கம் பார்க்கவன். வணக்கம். கடந்த வாரம் நம்ம தமிழ் சித்தாந்தத்தை பத்தி பேசணும். தமிழ் தத்துவ மரபுகள் பத்தி நம்ம பேசணும். அதுல சில கேள்விகளுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துருந்தீங்க. அதனோட தொடர்ச்சியா நாம இன்னைக்கு அரசியல் பத்தி ஒரு சில கேள்விகள் உங்கள்ட்ட நான் கேட்கலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம மக்கள்கிட்ட அல்லது மாணவர்கள்ட்ட நம்ம என்ன சொல்லுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் ஒரு சாக்கடை. படிக்கிற வயசுல நீ அரசியல் பேசாத. அரசியல்லாம் உனக்கு எதுக்குப்பா? அதெல்லாம் என்ன வயசு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதேதோ காரணங்கள் சொல்லிடுறோம். ஆனா அடிப்படையில உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமூகத்துல ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வகையில ஒரு புரட்சியோ அல்லது போராட்டமோ நடக்குது அப்படின்னா, அங்க மாணவர்களுடைய பங்களிப்பு இருக்கும்போது மட்டும்தான், அது மிகப்பெரிய வெற்றியா மாறுது. அந்த போராட்டம் உண்மையிலேயே வெற்றி அடையுது. அங்க ஒரு மாற்றம் நிகழுது. அப்ப மாணவர்களுக்கு அரசியல் தேவையா? இல்லையா? அப்படிங்கிறது குறித்து நீங்க இப்ப சொல்லுங்க. மாணவர்களுக்கு அரசியல் தேவையா? நல்ல கேள்விதான். எங்கள் எல்லார விடையும் நீங்க மாணவர்களோட நெருங்கி பழகக்கூடியவர். உங்களுக்கு ரொம்ப நல்லாவே மாணவர்களுடைய மனநிலை தெரியும். இருந்தாலும் இந்த கேள்வியில இப்ப மாணவர்களுக்கு அரசியலுக்கும் தொடர்பில்லை. மாணவர்கள் இப்போதைக்கு அரசியல் பேச தேவையில்லை. இது போன்ற கருத்துக்கள் நிறைய பார்க்க முடியுது. இன்னொன்னு மாணவர்களுக்கும் அரசியலுக்கும் உண்டான தொடர்பே ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பொழுதுபோக்கு, அதை விட்டா அவர்களுக்கான அந்த கல்வி பாடத்திட்டங்கள் நிறைய கொடுக்கப்படுறதால அவங்களுடைய நேரங்கள் அதுலயே போயிடுது. பொது சமூகத்துல அவர்களுக்கான பங்களிப்புன்றது இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா தமிழக வரலாற்றுல உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், மாணவர்களுடைய பங்களிப்புன்றது தமிழக அரசியல் வரலாற்றையே மாற்றி இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு. சரி, அரசியல் வரலாற்று என்பதற்கு விட இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல மாணவர் இயக்கங்களுடைய பங்களிப்பு, அதற்கு முன்னாடி திருநெல்வேலி எழுச்சி போராட்டத்துல மாணவர்களுடைய பங்களிப்பு, இதெல்லாம் ரொம்ப வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது. நம்ம ஐயா வ.உ.சி கைதான போது அந்த திருநெல்வேலியில மாபெரும் ஒரு எழுச்சி போராட்டம் ஒன்று நடந்துச்சு. இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அதுல மாணவர்களுடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமானது. அப்போ தமிழக அரசியல் வரலாற்றில் அங்கிருந்தே சொல்லலாம். திருநெல்வேலி எழுச்சி போராட்டத்திலிருந்தே மாணவர்களுடைய பங்களிப்பை சொல்லலாம். இப்ப நம்ம கடைசியா பார்த்தது ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மாணவர்களுடைய ஒரு பங்களிப்பு ரொம்ப அதிகமே. ஏன்னா பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாது கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் கலந்துதான் அது பண்ணாங்க. ஆனா அங்க அரசியல் அப்படி நீங்க கேட்கிற அந்த அரசியலுக்கும் அதுக்குமான தொடர்பு, ஏன்னா இது ஒரு உரிமை போராட்டமாக நடந்தது. அப்போ இந்த உரிமை போராட்டங்கள் தான் அரசியல் போராட்டங்களாக மாறும். அப்ப இங்க அடிப்படையிலேயே நமக்கு மாணவர்களுக்கு இப்ப எப்படி ஒவ்வொரு பாடத்திட்டங்கள் இருக்கோ அது மாதிரி அரசியல் என்பதையும் ஒரு பாடத்திட்டமாக வைக்க வேண்டும். இது என்னுடைய பார்வை. ஏன்னா இன்னைக்கு பொதுவா அரசியல்ன்றது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு சாரார் மட்டுமே, அது ஒரு வருவாய் வாய்ப்புள்ள பகுதியாக பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக இன்னைக்கு அரசியல்ன்றது. அல்லது அரசியல் என்பது இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக சிலர் சேவை மனப்பான்மையோட செய்யக்கூடிய ஒரு துறைன்றது மக்களும் மறந்துட்டாங்க. அண்ட் பணியாற்ற வரவங்களும் மறந்துட்டாங்க. ஏன்னா எனக்கு இப்போ கூட எனக்கு இந்த தேர்தல் முடிந்த பிறகு கூட எனக்கு ஒரு கேள்வி வந்தது. என்னன்னா, மக்களாட்சின்றது என்ன? இந்த வாக்காளர்கள் தான் இதோடைய மன்னர்கள் இல்லையா? இந்த மக்கள் தான் இதோடைய மன்னர்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்கள் ஒரு பணியாளர்கள், அவ்வளவுதான், பணி செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு பணியாற்றக்கூடியவர்கள் இந்த வேட்பாளர்கள். ஆனா இன்னைக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தோடு நடந்து கொள்வதாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழல்ல நம்ம அரசியல் என்றதே என்ன அப்படின்ற ஒரு பாடம் அவசியம் தேவை. அதுல இருந்துதான் மற்ற எல்லாரும், மாணவர் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே அரசியல் தேவை இல்லையா? மாணவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அரசியல் தேவை. அப்ப நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்கான அரசியல் தொடங்கிடும். நம்மளோட தேவை எங்க இதாகுது? ஒரு மனிதன் பிறப்புல இருந்து ஒரு தேவை உருவாகுது. அந்த தேவையில இருந்து அரசியல் பிறக்குது. அப்போ நம்ம அரசியல்னா என்ன? இதுதான் அடிப்படை
இங்க கற்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நல்லது பார்ப்போம். ஏன்னா ஏன் அப்படின்னு நம்ம இத பத்தி பேச வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னா, மாணவர்களுக்கு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறத குறித்து பாடத்திட்டம் இருக்கு. அரசியல் அமைப்புனா என்ன? அப்படிங்கிறத பத்தி இருக்குது. ஆனால், அடிப்படையில அரசியல் குறித்த புரிதல் அவங்களுக்கு எப்படி ஏற்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குறைவு. ஏன்னா யாரும் அத வந்து அ அரசியல் பேசுனா அது தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். அப்படிங்கிற ஒரு பய உணர்வு காரணமா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மேலோட்டமா அரசியல் அமைப்ப மட்டும் சொல்லிக் குடுத்துட்டு, மத்ததெல்லாம் அவங்க வந்து யாரும் பேசறதில்ல. ஏன் அப்படின்னா, அது பேசும்போது அத ஏதாவது ஒரு தனி நபர பத்தியோ, அல்லது ஒரு தனிப்பட்ட அரசியல் அமைப்பு, கட்சிகள பத்தியோ பேசக்கூடிய ஒரு நிலை உருவாகிடும். அப்ப அது தேவையில்லாத ஒரு சிக்கல மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் இடையில ஏற்படுத்திரும். ஏன்னா, இப்ப மாணவர்கள் என்ன பண்ணுவான், அப்பா வீட்ல போய், "அப்பா ஆசிரியர் வந்து இந்த கட்சிய பத்தி இந்த கட்சி தலைவர பத்தி இப்படி பேசினாருப்பா." அப்படிங்கிற மாரி ஒரு இது உண்டாச்சுன்னா, அது தேவையில்லாத அந்த ஆசிரியருக்கு வேலைக்கு போகக்கூடிய சூழல கூட ஏற்படுத்திரும். இது மாணவர்களுக்குள்ளேயும் மோதல அது எப்படி அவரு சொல்லலாம், இத எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு மோதல் போக்கையும் அது ஏற்படுத்திரும். அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கு. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்கு அ அரசியல் அமைப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. அ அத வந்து விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி பார்கவன். அ ஆமா. என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற மாரியே மாணவர்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஏன் அப்டின்னா, அது வந்து ஒவ்வொரு இங்க எப்படின்னா, அரசியல்னு எடுத்துட்டாலே இப்ப வந்து கட்சி அப்டின்றது ஒண்ணு வந்துருது. அது என்னன்னா, ஜாதி பிரிவுகள் மாரி, மத பிரிவுகள் மாரி இன்னைக்கு கட்சி பிரிவுகள் தவிர்க்க முடியாததாயிடுது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கட்சிக்குள்ள பயணிக்கும்போது, அப்பவும் என்ன ஆயிடுது அப்டின்னா, அரசியல் பற்றிய புரிதல்ல இருந்து விலகிடுறாங்க. இன்னைக்கு பெரும்பாலானோர் என்ன மனநிலையில இருக்காங்கன்னா, தங்களுடைய கட்சி, தங்களுடைய கொள்கை, அப்படியான ஒரு சித்தாந்தத்துக்குள்ள போய் முடங்கிடுறாங்க. அரசியல்ன்றது அதுவா? கிடையாது இல்லையா? நமக்கு நான் ஏற்கனவே சொன்னது தேவை. இந்த தேவை பற்றி எந்த இதுவும் இல்ல. ஏன்னா எல்லாரும் வந்து அவங்கவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க, ஒவ்வொரு கோட்பாடு வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பிரிவா பிரிஞ்சுட்டாங்க. பிரியும்போது அந்த பிரிவுகளுக்குள்ள போய் இவர்கள் அ சிக்கிட்டா ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். அப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பொதுவான கருத்த நம்ம பேசும்போது கூட, நீங்க அந்த கட்சியா இருப்பீங்களோ? இல்ல நீங்க இந்த கட்சியா இருப்பீங்களோ? ஏன்னா, அதாவது நம்ம ஒரு அரசியல் பேசிட்டாலே, நம்ம எதையாவது ஒருத்தர் சார்ந்து இருக்கணும் அப்டின்ற ஒரு மனநிலை இங்க அதிகமாவே இருக்கு. ஆனா நம்ம மனநிலைக்கு வந்து மற்ற அரசியல் கட்சிகளோட நட்புல இருக்கலாமே ஒழிய, சார்ந்து இருக்கிறது ரொம்ப கடினம் தான். ஆனா அந்த மனநிலை வந்து இங்க பொது சமூகத்துல விதைக்கப்படணும். ஏன்னா, அரசியல் கட்சி சார்பற்ற ஒரு அ நிலைப்பாடு கொண்டவர்கள் இங்க தேவைப்படுறாங்க. ஏன்னா, ஏதாவது ஒரு கட்சிக்குள்ள போய் நின்னுட்டாலே, அப்ப அங்க உண்மைய பேசுறது யாருன்னு இருக்குல்ல. ஏன்னா, இப்போ எங்கிருந்து அரசியலுடைய அ உண்மையான ஒரு கேள்வி கேட்கிறதோ, அல்லது வந்து அரசியல் எதிர்த்து பேசுறதுக்கோ, நமக்கு வந்து ஒரு அ கட்சி சார்பற்ற ஒரு பெருங்கூட்டம் தேவைப்படுது இன்னைக்கு. அப்போ அந்த பெருங்கூட்டம் வந்தா மட்டும் தான் இது எல்லாமே சரி பண்ண முடியும். இல்ல அப்படின்னா, இது வந்து மீண்டும், மீண்டும் நீங்க சொன்ன மாரி ஒரு மோதல் போக்குக்கும், அரசியல்னாலே கடைசி வரைக்கும் ஒரு சண்டை போடுறது, இல்லது வந்து ஒரு வெறுப்பு, இது மாரியான ஒரு சிந்தனைக்கு தான் கொண்டு போகும். அதுக்கு அதுக்கு ஒரு முக்கிய காரணமே இத சொல்லலாம். என்னன்னா, இப்போ ஒரு தேர்தல் அரசியல்னு வரும்போதே, அப்போ வந்து அங்க ஒரு கட்சிகள்ன்ற ஒரு கட்டமைப்பு உருவாயிருது. அப்ப அந்த இயக்கங்கள், அந்த கட்சிகள் வந்து ஒரு சில வாக்குறுதிகள குடுக்குறாங்க. இந்த வாக்குறுதிகள மக்கள் கேட்டு, அதுக்கு வாக்களிக்கிற மாரியான ஒரு நடைமுறை தான் இங்க இருக்கு. அப்ப இந்த கட்சிகள்னு வரும்போது, அப்போ ஒவ்வொருத்தர்களுக்குள்ளயும் அந்த போட்டி உருவாகுது. மக்கள யாரு கவர்றது? அப்ப அந்த போட்டியே என்ன ஆயிடுதுன்னா, நாளடைவுல பகையாகவும், அதுவே அரசியலாகவும் மாறிடுது. இது மட்டும் தான் இப்ப அரசியல்ன்ற மாரியான ஒரு சிந்தனை போக்கு தான் இன்னைக்கு இருக்கு. இத தாண்டி நம்ம இன்னைக்கு அரசியல்ல என்ன பண்ணணும்? என்னென்ன விஷயங்கள் இருக்கு? அப்ப அரசியல எது முடிவு பண்ணுது? ஒரு எல்லை இல்லையா? அப்போ ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புல அ இந்தியாவ பொறுத்தவரைக்குமே மொழி, வழி, மாநிலங்களுக்குரிய ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த மொழிக்கு தனியா இங்க ஒரு எல்லை இருக்கு. அப்ப இந்த மொழி அடிப்படையிலான அந்த எல்லைகளுக்குள்ள பல்வேறு அரசியல் உரிமைகள் தேவைப்படுது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, காவிரி நீர் பிரச்சனை இப்ப பல பேர் கருத்து சொல்றத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு கருத்து, அங்க ஒரு கருத்து எப்படி இதுக்கு நே எப்படி இதுக்கு வந்து அவங்க உடன்படுறாங்க? அப்ப அப்ப அரசியல்ன்றதே சந்தர்ப்பவாதம் அப்படின்ற சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப அது இல்ல. நேர்மையான அரசியல்னா என்ன?
எங்க இருந்தாலும் இந்த தேவை எனக்கு இது தேவை. இத பெற்றே தீர்வோம் அப்படின்ற ஒரு சிந்தனை இங்க இல்ல. ஏன்னா நம்ம அ அரசியல்ல அப்படியான தலைவர்கள நாம பார்த்திருக்கோம். அப்படியான தலைவர்கள பார்த்து வளர்ந்திருக்கோம். இப்போ வந்து ம.பொ.சி. போன்ற தலைவர்கள் இல்லைன்னா நம்மளுடைய தலைநகரமே நமக்கு கிடைச்சிருக்காது இல்லையா? அப்ப அந்த அரசியல் வைராக்கியம் அவர வந்து போராட வச்சது. தலைநகரத்த காப்பாத்துனாரு அவரு. இது போன்ற பலர நம்ம சொல்ல முடியும். வைராக்கியத்தோட இருந்தாங்க. அவங்கலாம் ஒரு அரசியல் கட்சி சார்பாகவோ அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து இந்த நிலம், இந்த மண் என்னுடையது. அந்த மண்ல எனக்கான உரிமைகள் இருக்கு. அதற்காக அவங்க பேசினாங்க. இத தான் இங்க வந்து அரசியல் நம்ம சொல்றோம். மற்றபடி நம்ம போய் ஒரு அ இயக்கத்துக்கு போய் சேர்றதோ, அல்லது வந்து ஒரு கட்சியில போய் சேர்ந்தா தான் நம்ம அரசியல் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கா என்ன என்ன கேட்டா பொதுவாக வந்து அரசியல் அப்படின்ற அந்த பாடத்திட்டம் தான் முறையாக இந்த கேள்வி கேட்க வைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேள்வி கேட்கிறது தானே அங்க கேள்வி கேட்கறதுல இருந்து தானே ஆரம்பிக்குது எல்லாமே. இங்க கேள்வி கேட்கிறதே கம்மியாயிடுச்சு. என்ன பண்றாங்க? அதுன்னு வந்துட்டா. எப்படி கேள்வி கேட்கிறத விட அவங்க சரியில்ல. சரி நீங்க தான் சரியில்லையா? அப்ப நீங்க சரியா? அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்க சரியில்ல. இப்படியான இடத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. இப்போ இதுல இருந்து மாணவர்கள எப்படி தயார்படுத்தணும்? மாணவர்கள்ன்றத விட நம்ம வந்து அந்த ஒரு சிறு வயதில இருந்தே அரசியலுக்கு மக்கள தயார்படுத்தினா மட்டும் தான் நமக்கு ஒரு நல்ல அரசியல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா, நிச்சயமா சொல்லுங்க. பார்க்கலாம். ஏன்னா நீங்க சொன்ன மாரி இது சரியான ஒரு கருத்து. ஏன்னா இது நம்ம மாணவர்கள் அப்படின்னு ஒரு இது இல்லாம, ஒவ்வொரு வீட்லயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே வந்து சில புரிதல்கள ஏற்படுத்திட்டாங்க. அரசியல் குறித்து புரிதல்கள ஏற்படுத்திட்டாங்கனாலே, சமூகத்துல நெறைய விஷயங்கள் களையப்பட்டுவிடும். அது நெறைய க ஒரு அதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட்டுவிடும். இங்க வந்து நம்மளோட கல்வி தான். கல்வி தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. இப்ப நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு சிக்கல்ல இருந்துட்டு இருக்கோம். அது என்னன்னா, மாணவர்கள்ட்ட போதைப் பொருள் வந்து ரொம்ப தீவிரமா பரவுது இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ப்பா. அது வந்து அது யார குறிவைத்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள குறிவைத்து தான் நடக்குது. இந்த அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள். அது ஆ, பாதிக்கப்படுறது வந்து குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள். ம். அப்ப இது எல்லாமே இது எல்லாமே எங்க நடக்குது? இப்ப இதெல்லாம் தீர்க்கணும்னா, அவனுக்கு ஒரு அந்த அறிவு தேவைப்படுதுல்ல. அந்த அறிவ எங்க குடுக்குது? ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அம் நம்ம அரசியல் மற்றும் அந்த சித்தாந்த அறிவு பெறும்போது கொஞ்சம் ஒரு ஒழுக்கமும் நம்மகிட்ட வரும்னு நெனைக்கிறேன், நிச்சயமா. பொதுவா. ஏன்னா பல தலைவர்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. அரசியலுக்கு வந்ததுமே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள். இப்ப நம்ம ம வ.உ.சி. ஆகட்டும், இந்த முத்துராமலிங்க தேவர் ஆகட்டும், திருவிக்காவாகட்டும், இப்ப இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்ல. ஓ! இவங்கள மாரி நம்ம மாறணும்னா, இந்த வாழ்வியல் நெறிகள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப அப்ப அவங்கள பற்றிய எத்தன பாடங்கள் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா வரலாற்றிலேயே நீங்க வரலாற்று பாடங்கள்லயே இவங்களுடைய வாழ்க்கை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு. இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சரி, ஓகே. இவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள். இவர்கள் இந்த ஒழுக்க நெறியோடு வாழ்ந்தார்கள். அப்படியான கல்வி முறை இருக்கா? அப்போ உண்மதான். ஒருத்தங்கள எது இது பண்ணுது? இப்போ பலர் வந்து பேசும்போது எனக்கு வந்து சமீபத்தில திருநெல்வேலியில இருந்து ஒரு தம்பி என்கிட்ட பேசியிருந்தாரு. அவர் வந்து பேசும்போது, வ.உ.சி.யுடைய வாழ்க்கை வரலாறு படித்தேன். அதுக்கு பிறகு நான் என்கிட்ட இருந்த சில பழக்கங்கள மாற்றிக்கொள்ள முடிஞ்சதுன்னாரு. அப்போ ஒருவருடைய வாழ்க்கை, அதாவது சாதித்த ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மனிதன மாத்துது. அப்ப அத கூட நம்ம முறையான பாடத்திட்டங்கள்ல வைக்கணும். ஏன்னா, இந்த அடிப்படை புரிதல்ல இருந்து வந்தா தான் அவங்களுடைய அ வாழ்க்கையும் தரம் உயரும்னு நான் நெனைக்கிறேன். அப்ப இது எல்லாமே அரசியல்ல சார்ந்தது தான் இதெல்லாம். நிச்சயமா. நீங்க சொன்னபடி ஏற்கனவே நம்ம தமிழ் தத்துவ மரபு பத்தி நம்ம பேசும்போது, நம்மளுடைய முன்னோர்களுடைய தத்துவார்த்த சிந்தனைகள வந்து நாம கற்பிக்க தவறிட்டோம். அது என்னன்னா, பழையன கழிதல், புதியன புகுதல் அப்படிங்கிற இதுக்குள்ள புதிய சிந்தனைகளையும், மேற்குலக சிந்தனைகள் மட்டும் தான் உயர்ந்தது. அதுதான் நமக்கு வாழ்வியல் மாற்றத்தை தரும் அப்படிங்கிற மாரி ஒரு கற்பிதம் இங்க நமக்கு உருவாகிடுச்சு. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம் வந்து பெருசா ஒரு இது கிடையாது. அப்படிங்கிற ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை. நம்ம இத பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அதனுடைய இப்ப நீங்க அந்த முடிவுல கொண்டு வந்து இத நிறுத்தியிருக்கிறது சரிதான்.
ஏன்னா, அந்த அரசியல் குறித்தது எங்க வந்து நிக்குது அப்படின்னா, ஒழுக்கம். ஒவ்வொரு தனி மனிதனும் சுய ஒழுக்கத்தோடு, கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறது எங்கன்னா, அது சித்தாந்த அடிப்படையில அமையும்போது தான் அவனுடைய வாழ்வு மேம்படும். நிச்சயமா வந்து இது ஒரு நல்ல உரையாடல் பார்ப்பன். மிக்க மகிழ்ச்சி. அ ஆமா. இல்ல தொடர்ந்து நம்ம இத பத்தி பேசணும். ஏன் அப்டின்னா, அ ஏன்னா நம்மளோட சிந்தனை மொத்தமாவே வந்து சமூக கல்வி. அப்ப இந்த சமூக கல்வியோடு சேர்ந்து சமூக அரசியலையும் அவர்களுக்கு சொல்லிக் குடுக்க நம்ம கடமைப்பட்டுருக்கோம். அந்த வகையில நம்ம இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பல சிக்கல்கள கண்டறிஞ்சு, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து பணியாற்றிட்டு வரோம். அந்த வகையில நம்ம இந்த அரசியலையும் நம்ம வந்து ஒரு பகுதியா எடுத்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, மாணவர்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி அங்கிருந்து ஆரம்பிச்சீங்க. மாணவர்களுக்கு என்று மட்டும் இல்ல. இங்க வ பிறந்து வளர்கிற ஒவ்வொரு உயிருக்கும் அடிப்படை தேவை அரசியல். ஏன்னா, அந்த அரசியலிலிருந்து தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுது. அப்ப இதை பற்றிய தெளிவான புரிதல் வேண்டும் அப்படின்றது என்னுடைய பார்வை. அ ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.